ஓடிட்டுக்கலாம். ஆமா, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் முன்னாடி. வண்டியை எப்படி சொல்றது, வேகமா ஓட்டிட்டு போயிடாத சரியா? ஏன்னா போறான் மறுபடியும் அவன் யூட்டர்ன் போட்டு வரதுக்கு வழி இல்லை. நீ பாட்டுக்கு ஓட்டி போயிட்டா என்ன பண்றதுங்க? வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, வேற ஒரு வீட்டுக்கும் போக முடியாது. ஹோட்டலுங்கிறது அது இல்லடா, அது ஹோட்டல் வேற. மக்கள் எங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு அதாவது நாளன் ஃபுட்டு பார்க்னு ஒரு இருக்கு. இங்க வந்து ரீச்சான ஒரு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆக நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் அந்த வாசல் நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த பார்க்கிங் ஏரியாலாம் பக்காவாக இருக்குது, வேலைலாம் இருக்குது. நம்ம எவ்வளோ வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒரு 2-3 மணி நேரம் நம்ம இங்கே வண்டி ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இடம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்லா பொறுமையாக ஃபேனோட இருந்தாலும் நீட்டாக சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சேலம் பைபாஸில், அதாவது ஜோடுகுழி பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது SRS ஃபேமிலி தாபா இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க. நம்ம இதுக்குள்ளே தான் உள்ள போக போகிறோம். அதனால் வெயிட்டிங்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் வந்து வேலோலாம் இருக்குது, பக்காவாக இருக்குது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த SRS பார்த்தீங்கன்னா காடை ஒன்று இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வருவலாய் கரெக்டாக ரெடியாகவே இருக்குது. ஆனால் முன்னாடி கொடுக்குற அந்த என்ட்ரன்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. அதாவது அந்த செடியாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்கிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ உள்ள போக போகிறோம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வரவேற்பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த மூங்கில் வேலைலாம் இருக்குது. அது இல்லாமல் அங்கே வந்து முன்னாடியுமே எழுதியிருக்காங்க, என் பாதையில் 1000 தடுமாற்றம் மாறலாம், ஆனால் என் பயணம் என்றும் தடுமாறாது. சரியான ஒரு வசனம். என்ட்ரன்ஸ் உள்ள போக போகிறோம். மக்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்டு வேலைலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் வசதியிலேருந்து எல்லா வசதியும் நீட்டாக பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல மரமும், அதாவது உள்ளே வந்தோடனே அப்படியே ஏசி, அங்கே வந்து வெயில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே இங்கே ஏசி காற்றோட பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த மரத்தோட இந்த காற்றும் சரி, அந்த ஃபேன் காற்றும் சரி, வேலைலாம் பக்காவாக சொல்கிறது இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சொல்கிறது இப்போ பாருங்கள், அனைத்து வகையான சூப் ஐட்டங்களும் சரி. அதே மாதிரி இங்கே எல்லாமே அங்கே நம்ம பின்னாடி கொடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போர்டில். அப்படியே வாங்க கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். என்னென்னு சொல்கிறது, ஒரு பார்க்கு மாதிரியே இருக்குங்க. அதாவது நம்ம பார்க்கில் போனால் எவ்வளோ சொல்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு இதுவா அப்படிங்கிறத நானே ஆச்சரியப்பட்டு பார்க்குறேங்க. இந்த மரத்தை இங்கே பாருங்கள், மற்றவங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குது பார்க்குறது போதே. இது சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலாம், இது ஒரு பார்க்கு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உள்ள வந்தபோது தெரியுது, ஆனால் இவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு சின்ன சின்ன ரூம் மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து மெனு கார்டு வந்து இங்கேயே அடித்து ஒரு இது மாதிரி அடித்து ஒட்டிட்டாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி விலைப்பட்டியலும் நம்மளுக்கு மறக்காமல் அதே சொல்கிறது அதிலே இது பண்ணிவிட்டாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறது வாஷ் பேஷன், அதாவது வெளியே அவுட்லேயே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மிரரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேலைலாம் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது. நம்ம எப்படி சொல்லணும்னா சொல்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. மேலே ஒரு ஃபேமிலி வந்தால் நீட்டாக உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி நாம் வந்து பேக் ஏதாவது கொண்டு வந்தோம்னா இங்கே வச்சுட்டு ஃப்ரீயாக வச்சுட்டு இங்கே உட்காந்து நம்ம சேரில் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறந்த வெளி ஒரு டோர், அதாவது நல்ல ஒரு காற்று. திறந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வேலைலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காற்றும் சரி, இங்கே இருக்கிற இடமும் சரி பக்காவாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்சது ரொம்ப இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நான் இப்போ தான் என் வாழ்க்கையிலே பார்க்குறேன். ஆனால் இதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. என்னென்ன இருக்குன்னா தந்தூரி ரொட்டி இருக்குது, நான் இருக்குது, பட்டர் நான் இருக்குது, பட்டர் குல்ச்சா இருக்குது, கார்லிக் நான் இருக்குது, பட்டர் நான் இருக்குது. கிரேவியில் வந்து சிக்கனில் செட்டிநாடு சிக்கன், பட்டர் சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், கார்லிக் சிக்கன், ஹைதராபாத் சிக்கன், சிந்தாமணி சிக்கன் இருக்குது கிரேவி ஐட்டம். ட்ரை ஐட்டம்னாக்கா சிக்கன் 65 இருக்குது, ஜப்பான் சிக்கன் இருக்குது, மகாராணி சிக்கன் இருக்குது, தந்தூரி சிக்கன் இருக்குது, காடை ஃப்ரை இருக்குது, காடை ரோஸ்ட் இருக்குது. வேறு இது அவ்வளோதானா? வேறு ரைஸ் ஐட்டம் இருக்குது, ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸு, சிக்கன் ரைஸு, செஸ்வான் ரைஸு, இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு சிக்கன் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எவ்வளோ வருது ரேட்டு? 190 வருது. போன்லெஸ் 220 வருது. 220.
ஓகே ஓகே. நம்மளுக்கு வந்து போனோட கொடுங்கண்ணா சிக்கன் செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன். அதே மாதிரி இங்கே எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இவ்வளோ ஒரு இதாக இருக்குது பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்குது பார்க் மாதிரி. இல்லை இது ஆமாம் ஏசி சொல்றது காற்று எடுத்து நல்லா மரம் வச்சிருக்கு, நல்லா காற்று வரும், நல்ல மரங்கள் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா வேற இடத்துல போனாலையும் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இங்கே வரும்போது நானே சொல்றது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக உள்ளுக்குள்ள நிறைய ஒரு செடியெல்லாம் இருக்குது. நான் வந்து உள்ள வந்து என்டஸ்டம் நுழையும் போதே அது பார்க்கு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேலை இருக்கணும். ஆமா, இது எங்கள் ஓனருடைய இதுதான். சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றிங்கண்ணா. மக்களை நீங்கள் அவர் சொன்னதை பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான கிரேவி ஐட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு சொல்லும் போது அதெல்லாம் சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஆனால் பட் என்ன அவளுக்கும் சாப்பிட்றது எனக்கு அமௌண்ட்டு கிடையாது. எனக்கு என்னவோ மெயினாக இன்னைக்கு அது மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சொல்கிறது, மெய் மறந்துட்டு போய் உள்ள உட்காந்துட்டு கை கழுவாமல் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு புடின்ற மாதிரி பிடிக்கிறது தான். நிறைய விஷயம் நம்ம மெனு கடையிலையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் அவர் நல்லா ஸ்பீடாக சொன்னார் நண்பர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் அந்த செடியும் சரி, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டும் சரி நல்லா சொன்னார், சூப்பராக சொன்னார். இப்போது நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்காக தான் வெயிட்டிங்கு. செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் அதே மாதிரி தந்தூரி நானும் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் அது வரட்டுங்க எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மறக்காமல் இந்த எனக்கு சொல்லுனே தோணுது, மறக்காமல் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க, மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஹைவேஸ் போகிற வழியிலே இருக்குது. வேலைலாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் நினைக்கிறேன். பார்ப்போம் வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நம்ம இந்த குட்டி பையன் சொல்லுவான் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு, அல்டிமேட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுவான். தனி தள்ளி சீக்கிரம் பாருங்க மக்களே, சும்மா இலையெல்லாம் வாழையெல்லாம் வேலைலாம் அப்படி இந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கச்சிதமாக அப்படி எப்படி சொல்கிறது அந்த ஷேப் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனு, அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஊறுகாய், இதெல்லாம் நம்மளுக்கு இதை சைடிஷாக வச்சுருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ டிஷ்யூ பேப்பர் வந்து இப்போ நமக்கு வந்துச்சு, ஏதாவது தொடச்சிக்கலாம் அதாவது ஏதோ ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது. அதே தம்பி எப்படா இருக்குது, வேலைலாம் இருக்கா, எப்படி பார்க்காத அப்படி நல்லா நீட்டாக இருக்கா? இந்த மாதிரிலாம் நீ என்னைக்காவது சாப்பிட்ருக்கியா ஹோட்டலில் போய்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துருக்குறேன் தம்பி. இதெல்லாம் பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது? ஒரு புரியல, வார்த்தையே வரல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க நம்மளுக்கு வந்து மக்கள் இங்கே பாருங்க நான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அது மேலே ஏதோ தூக்கி விட்டுருக்காங்க. இது பார்த்தா வச்சுக்கலாம் அந்த ஸ்வீட்லாம் தூக்கி விட்டுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. பார்க்கும்போது எச்ச ஊறுது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செட்டிநாடு கிரேவி பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது வேலைலாம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ரொட்டி கொடுத்துருக்காங்க. பத்தாத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒன்று சொன்ன மாதிரி தான். தம்பி இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுது உனக்கு? பார்க்கறதுக்கு எச்சு ஊறுதுங்க. எப்போ சாப்பிடணும்னு இருக்கு, எப்போ சாப்பிடணும்னு இருக்கா? இந்த மாதிரி லைஃப் பார்த்துருக்கியா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இந்த மாதிரி வேலையில சாப்பிட்ருக்கியா? இன்னும் சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல, சாப்பிட போகிறேன். ஓகே ஓகே, எடுத்து சாப்பிடலாமா? எடுத்து போடுறா, எடுத்து போடு, எடுத்து ஆரம்பி. அப்படி எடுத்து போடு தம்பி, சுறுசுறுப்பா. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு புடி தான் இன்னைக்கு. வேற லெவலாக இருக்குது. ஆனால் ரெஸ்டாரண்ட்டு சொல்லணும்னு வச்சுக்கோவேன் பக்காவாக. எனக்கு அது பாருங்கள் அப்படியே அந்த கிரேவி அந்த சின்ன பையன் வந்து இந்த ரொட்டிகள் எடுத்து போடும் போது பார்த்தா அப்படி இந்த மசாலாம் ஊறி இருக்குது. பார்க்கும்போது நல்லா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது செட்டிநாடு சிக்கன் கிரேவி இது. அதுவும் நாட்டுக்கோழி கிரே வேலைலாம் இருக்கு நினைக்கிறேன். தம்பி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவார். மறக்காமல் நீங்கள் எப்போயாவது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது, ஃபேமஸாக இருக்குது. அதாவது ஃபேமஸாக சொல்கிறத விட உள்ளுக்குள்ளே நிறையா ஒரு இடம்லாம் இருக்குது, நிறையா மரம் செடி கொடிகள். அப்படி அந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வேறலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் செட்டிநாடில் அதாவது சிக்கன் பாருங்கள் எப்படி அந்த இது பாருங்கள், மிளகா, கார மிளகா நாக்கில் எச்ச ஊடுதுங்க மக்களை. சொல்லையே வார்த்தையில் நான் என்னென்ன சொல்கிறேன் எனக்கே தெரியல, நான் மட்டும் உழையிட்டு இருக்கேன். தம்பி எப்படி பாருங்க, நல்லா கறியில் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா காரசாரமாக அருமையாக இருக்குது. காரசாரமாக அதிகமாக இருக்கு. ஆமாம், நானும் சாப்பிட்டு பாருங்க இருங்க மக்களே. எங்கள் வேறு எச்ச ஊடு தரேன். அல்டிமேட்டாக இருக்கு. வேலை எவ்வளோங்க, செம்மையாக இருக்கு. நான் நினச்ச கூட பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க மக்களே. என்ன வச்சுக்கோ, அந்த கிரேவியில் அந்த மசாலா வாசமும் சரி, அந்த காரமும் சரி, எல்லாமும் பக்காவாக கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நிறைய எதுவுமே ரொம்பவும் தாசியவங்க இல்லை, எல்லாமே ஈக்குவலாக அப்படி சமமாக இருக்குது. பீஸ்லாம் நல்லா குக்காக இருக்கு. நல்லா பாருங்க, பீஸ் நல்லா குக்காக இருக்கு. அருமையாக இருக்கா இங்கே, அருமையாக இருக்கு, வேற இருக்கு இல்லையா? வேலைனா ஒரு ஃபுட்டுங்க. என் வாழ்க்கையிலே சரிதலே போங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இங்கே இருக்கிற லோக்கலில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மிஸ் பண்ணிட்டேன்.
அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சாக கொடுத்துருக்காங்க. இது வேற இருக்குங்க. அது ஃப்ரெஷ்ஷான வெள்ளரி பிஞ்சு செம்மையாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தம்பி இந்த ரொட்டி நல்லா இருக்குல்ல? ரொட்டி அருமையாக இருக்குது. சாப்பிட்டா இருக்குல்ல? எண்ணெய் கூட இல்லை. ஆமாம், எண்ணெய் இல்லாமல் அப்படியே நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு. பார்க்கறது நல்லா இருக்கு. பார்க்கலாம் மக்களே, கறி பாருங்க, அது சாப்பிட்டே வருங்க. பாருங்க, வாவ், அது இருக்குதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நுழையும் போதே சரி ஒரு டவுட்டு தான் வந்தேன். ஃபுட்லாம் எப்படி இருக்குமோ நல்லா இருக்கும் அப்படியே டவுட்டு தான் வந்தேன். நான் ஃபுட்டு என்ன சொல்கிறது, இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் சொல்கிறது ஒரு விளம்பரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பட் எப்படி இருக்கோ ஃபுட்டு டவுட்டு தான் வந்தேன். ஆனால் வேலைலாம் இருக்குது. ஆனால் உள்ளே வரும்போதும் சரி, அந்த இடமும் சரி பக்காவாக இருக்குது. ஏன்னா அற்புதமாக இருக்குது. டேஸ்ட் பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. இன்னும் சாப்பிட்டேங்கன்னு தோணும் அந்த அளவுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பாருங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்களா. அதாவது செட்டிநாடு கிரேவியில் முந்திரி முந்திரிக்கிற வரைக்கும் நாட்டுக்கோழி போட்டு அருமையாக இருக்குங்க. காரசாரமாக வந்து சாப்பிட்டு போகலாம். நீங்கள் ஃபேவரட் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் மறுபடியும் அந்த லொக்கேஷன் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், அதாவது சேலம் பைபாஸ், சேலம் டு பெங்களூர் பைபாஸ், ஜோடுகுழி பக்கத்துலேயே உங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. வேலை இருக்குங்க. அருமையாக இருக்குது. சொல்ல தோலை இந்த மசாலா கூட லைட்டாக அதை நாங்கள் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ரொட்டியில் லைட்டாக புட்டு அப்படியே அதில் சிக்கன் வச்சு இந்த கிரேவி வச்சு இங்கே பாருங்க. பார்த்தா உங்களுக்கு பெரிய மக்களே, வர மக்களே, பார்க்கும் போது அப்படியே எச்ச ஊது பாருங்க. அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயும் வாழ்க்கையே பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டுக்குமே சாப்பிடல. அந்த பக்காவாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டு. நல்லா கறியில் வந்தது இல்லையா? உங்களுக்கு சாப்பிட்டுருக்கியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஃபர்ஸ்ட்டா? உன்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இல்லையா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதனால தான் டேஸ்ட்டாக. நீலாம் வெளியே ஹோட்டலுக்கு போனியா? அது வேறு ஹோட்டல் தான். இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பிடல, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடல. இல்லை, இந்த கையேந்தி பவனே இல்லைன்னா அந்த லோக்கலில் ஏதோ இந்த பரோட்டா சாப்பிடுவோம். அப்புறம் அங்கே மேட்ச் அங்கே போனால் என்ன சாப்பிடுவேன்? பரோட்டா அதுதான் குஸ்கா, பரோட்டா குஸ்கா, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்ல, விதமாக சாப்பிட்டதில்லை. பீஸ்லாம் வர அருமையாக குக் ஆகிருக்குங்க. இதுதான் அந்த ஹோட்டலுக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்டு? டேஸ்ட்டு இது பரவாயில்ல, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கு. அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ரொட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்கள். அது பார்த்தீங்கன்னா நான் இருக்கலாம் பாருங்க. அது நான் டேஸ்ட்டு வேலை வேறு நினைக்கிறேன். பார்க்கும்போதே அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, வாங்க அப்படியே கிரேவி ஊற்றிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, கிரேவி பாருங்கள். கிரேவி வேலையாக இருக்குது. கெட்டியாக நல்லா ரொம்பவும் இல்லாமல் மீடியமாக செம்மையாக இருக்குங்க. வார்த்தையே இல்லை, நல்லா செம்ம டேஸ்ட்டு.
இப்போ வந்து நான் சாப்பிட போகிறோம். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ரொட்டி சாப்பிட்டோம். இப்போ நான் இங்கே பாருங்க, இது லைட்டாக ஒரு துண்டு கறி வச்சாச்சு. இங்கே பாருங்க மக்களே, பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு துண்டு கறி. ஆமாங்க, அறுப்புங்க. ரொட்டியும் சரி நானும் சரி ரெண்டும் விட்டதா இல்லைங்க, சரிசமாக இருக்கு, பக்காவாக இருக்கு. ஏன்னா சாப்பிட்டு ஏதாவது ஒன்றா சாப்பிட்டதே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பாருங்க. நல்லா மசால் பாருங்கள், நல்லா மசால் பண்ணி ஃபுல் நல்லா ரொட்டியில் நல்லா அப்படி உள்ளே வச்சு கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே அதுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு பீஸ் முட்டை வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படியே ஸ்மூத்தாக உள்ளாருங்க அப்படியே. இப்போ லைட்டாக ஒரு வெங்காயம் கழிக்கலாம், அருமையாக இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ரைஸ் சாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தயிர் சாதம். தயிர் சாதம் நல்லா சொல்லுவேன், திராட்சை, முந்திரி, கலப்பால் எண்ணெயில் வறுத்து இப்படி மேலே பற்றி வந்துருக்காங்க. அதுவும் டேஸ்ட் பார்க்கலாம். $2000 டெல்லி உனக்கு இன்னைக்கு அடி, இன்னைக்கு ஒரு குடி தான் இன்னைக்கு. நல்லா தாங்க தானே, நிஜம் நல்லா தாங்க இது, நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குதுயா. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கிறப்பியா. அதே மாதிரி சிக்கன்னு இது ஃப்ரைட் ரைஸ் எப்படி பார்க்கலாம், எப்படி டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அது வேலை இது பயமாக இருக்குதா. அதே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க வேலைலாம் இருக்குது, சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. நம்ம எது சாப்பிட்றது எது விடுறது இல்லைங்க, இது சாப்பிட்றதா இல்லை இது பாருங்கள், இது சாப்பிட்றதா இல்லை அது சாப்பிட்றதா, இன்னும் எதோ இருக்குது. லைட்டாக கொஞ்சம் வெளியே பிஞ்சு எடுக்கலாம், அப்படியே வெளியே பிஞ்சு செம்மையானுங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் அது, வயசுலாம் இது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான். நல்லா ஏப்பாங்க. வெள்ளரிக்காய் பிஞ்சு சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். யாரா தோணுது உனக்கு? ஊரில் சொன்னாங்க. ஊரில் தாத்தாவா? பாருங்க கறி பாருங்க, நல்லா பாருங்க, நல்லாடி வந்துருக்கு பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்களா. நிறைய டைம் பார்த்துருப்பேன் போகிற வழியில், இந்த இதை பூ தூக்கிட்டு போவேன் சேலத்துக்கு. எப்போயோ டைம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், வீடியோ எடுத்து போட்டு ஆகணும்னு நினச்சே இருக்கேன். அது பட் இப்போ தான் டைம் வந்துருக்கு போகலாம். அது போய் சாப்பிட முடிஞ்சா என்ன போல தானே வயிறு நிறைஞ்சிச்சு. இன்னும் இருக்குதா? அது சாப்பிட முடியுமா? சாப்பிட்றோம். அது சாப்பிட்ருவியா? இது ஃபுல்லாக சாப்பிட்ருவியா? ஃபுல்லாலாம் சாப்பிட முடியல, பாதி வேணும் சாப்பிட்றோம். பாதி சாப்பிடுவியா? இது அவ்வளோ சாப்பிடுவா, பாஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து அன்றைக்கி வேஸ்ட்டு போட வந்தாங்க. ஏன்னா தம்பி வந்து அவன் சின்ன பையங்கிறதுனால அப்படி தான் சாப்பிட்றான். ஏன்னா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கேயும் விட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக அதை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்லேயோ
இதில் வீட்டில் கூட சாப்பிடலாம், இல்லை நம்மளுக்கே கொஞ்ச நேரம் விட்டால் பசி எடுக்கும், அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காசு போட்டு வாங்கி ஃபுட்டு என்றைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இந்த சாப்பாடு இல்லாமல் நிறைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலையோட இருக்கு. நல்லா ஒரு இட்லி தான் செம்மையாக இருந்தா. இட்லி இந்த கிரே கலர் இட்லி தான் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் இல்லையா? போட்டு சாப்பிடு, போட்டு சாப்பிடு. இது நாட்டுக்கோழியா இருக்குமா இல்லை நாட்டுக்கோழியா இல்லை இதா? நாட்டுக்கோழி தானே அது, வெறும் கறியே இருக்குது அதாம்மா நாட்டுக்கோழி. அதான் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு நீ இங்கே வேலைக்கு விட்றான், காசு இல்லை. இவ்வளோ வெரைட்டிக்கு பார்த்தா எப்படி தானே வச்சுக்கோவேன், ஒரு 600 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வராது. இது போடுவோம், ஃப்ரைட் ரைஸ் போடுவோம், ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கோ. அது தயிர் சாதம் எப்படி பார்க்குறேன். நல்லா தயிர் பாருங்க அப்படியே வாங்க, தயிர் அப்படியே அந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே திராட்சை முந்திரி அதுலேயே இருக்குது. ஓ அட்டகாசமாக இருக்குது. எப்படி எடுத்துக்கோ, அட்டகாசமாக தயிர் செம்மையாக தயிர் இருப்பியா? சாப்பிடுறியா கொஞ்சம்? இதை கொஞ்சம் வச்சுக்கோ. எப்படி பாரு, டேஸ்ட் எப்படி பாரு, டேஸ்ட் எப்படி பாரு சொல்லு. இது மாதிரி தயிர் சாப்பிடுங்க பாரு உங்கள் வீட்டில். அருமையாக இருக்கு. அருமையாக தானே பாருங்க. நல்லா அந்த முந்திரி திராட்சை கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆனியன் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட என் வீட்டில் சாப்பிட்டது இல்லைங்க மக்களே, செம்மையாக இருக்கு. வேலையோட இருக்கு. உங்கள் தயிர் வேணுமா? போமா? ஓ நான் சாப்பிடுவேன். போட்டு சாப்பிடு, அள்ளி சாப்பிடு, எவ்வளோ சாப்பிட சாப்பிடு. இன்னைக்கு மாவாட்ட விட்டுறோம் இன்னைக்கு. ஏடா உள்ளதானே? மாவாட்ட விட்டுறான். கை வேற இதாகுது. கை வேற இதாகுது. போட்டு சாப்பிட எவ்வளோ சாப்பிடா. புது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. முந்திரிலாம் போட்டு திராட்சை அதே எப்படியா? இல்லையா இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? நான் வாட்டர் வாட்டர் சாப்பிட மாட்டாரு நார்மலாக. வாட்டர் வாட்டர் சாப்பிட நார்மல் தான்.
இது நான் அதில் மீதி சாப்பிட்டு எப்படி தரலாம்? அது அதெல்லாம் நல்லா இருக்கு. இது மட்டும் சாப்பிடலாம் தான், அதெல்லாம் இருந்துச்சுன்னா. மக்களை பாருங்க, ஃபைனலாக பாருங்க, நம்மளுக்கு வந்து பாயாசம் சிறப்பாக வந்து செஞ்சுட்டாங்க. பாயாசம் கொடுத்துருக்காங்க. இது வாங்க டேஸ்ட் எப்படின்னு எதுவும் பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அதாவது பாருங்க, அந்த சேமியா இருக்கட்டும், இந்த பாருங்க முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது. ஒன்று மக்களை இங்கே பாருங்கள், கேமரா எங்கேயும் போய் காமிக்கிறான் பாரு பையன், அந்த பையன். இங்கே பாருங்க, நல்லா இந்த முந்திரி சேமியா சொல்கிறது பால் நல்லா ஹார்டாக இருக்குது, நல்லா சுகரு, டேஸ்ட்டு வேறவாக இருக்குது, எல்லாமே ஜில்லுன்னு இருக்குது, கூலிங்காக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஃபைனலியாக வந்து எங்கள் 2 பாயாசம் கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. எப்படி பாயசம்? செம்மையாக இருக்கா? நான் ஒரு காலி பண்ணிவிட்டேன். தட்டு போகிறதா இந்த மாதிரி பாயாசம் இப்போ தான் நான் பண்ணலாம்ப்பா. செம்மையாக இருக்குல்ல? வித்தியாசமாக செய்கிறாங்க. வித்தியாசமாக செய்கிறாங்க. ஆமாம், வித்தியாசமாக இருக்குல்ல? ஒரு கல்லாம் பழிச்சுன்னு காலி பண்ணிட்டுங்க மக்களே, எல்லாம் காலி பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து மதியத்தில் வாங்க. அதாவது மணி ஒரு 1:30 இல்லை ஒரு 2 மணி அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வாங்க. கண்டிப்பாக ஃபுட்டு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, வேலைலாம் இருக்குது. மக்களே மறுபடியும் நான் சொல்லி ஆகணும் அது, ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ் பக்கமே இருக்குது. மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டோம்.